சென்னையில் உள்ள 13 தனியார் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. கோபாலபுரம், அண்ணாநகர், சாந்தோம், ஜே நகர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள தனியார் பள்ளிகளுக்கு இமெயில் மூலம் மிரட்டல் வந்துள்ளது. வெடிகுண்டு மிரட்டல் வந்த பள்ளிகளில் மோப்பநாய் உதவியுடன் போலீசார் சோதனை நடத்தி வருகின்றனர். பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழகத்திற்கு கூடுதல் தேர்தல் அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டு உள்ளனர். அதன்படி கூடுதல் முதன்மை தேர்தல் அதிகாரியாக சங்கர்வால் குமாவத், இணை தேர்தல் அதிகாரிகளாக ஸ்ரீகாந்த் மற்றும் அரவிந்தன் நியமனம் செய்யப்பட்டு உள்ளனர். ராகுல்காந்தி தனது யாத்திரையில் பிரதமர் மோடி, மத்திய அரசையும் விமர்சனம் செய்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறி வருகிறார். இந்நிலையில் பிரதமர் மோடியின் சாதி குறித்து ராகுல்காந்தி பேசியது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய அரசுக்கு எதிராக கேரள முதல் மந்திரி பினராயி விஜயன் டெல்லி ஜந்தர் மந்தரில் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டார். பேரணியாக சென்று அவர் போராட்டத்தில் ஈடுபட்டார். கேரள மாநில மந்திரிகள், எம்எல்ஏக்கள் என ஏராளமானவர்கள் அவருடன் ஊர்வலமாக சென்றனர். அமெரிக்க அதிபர் தேர்தல் வருகிற நவம்பர் மாதம் நடைபெறுகிறது. இதில் முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்பிற்கு எதிராக போட்டியிடும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த நிக்கி ஹாலே இந்தியா மீது திடீர் குற்றச்சாட்டுகளை கூறியுள்ளார். அப்போது அவர், அமெரிக்காவுடன் இந்தியா ஒரு கூட்டாளியாக இருக்க விரும்புகிறது, ஆனால் தற்போது அவர்கள் அமெரிக்கா தலைமை தாங்குவதை நம்பவில்லை என்றார். பாகிஸ்தானில் இன்று பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்று வருகிறது. வாக்குப்பதிவு காலை 8 மணிக்கு தொடங்கி விறுவிறுப்புடன் நடந்தது. இந்நிலையில் லாகூரில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப் தனது வாக்கை பதிவு செய்தார். ரஞ்சி கோப்பைக்கான போட்டிகள் நாட்டின் பல்வேறு இடங்களில் நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு அணி தனது 6வது லீக் போட்டியில் கர்நாடகா அணியை எதிர்த்து நாளை விளையாட இருக்கிறது. இந்த போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற இருக்கிறது. இந்த போட்டியை ரசிகர்கள் இலவசமாக நேரில் கண்டு ரசிக்கலாம் என தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் தெரிவித்துள்ளது.